டே 21 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரி டே. காலங்காத்தால அடுப்பங்கரைக்கும் அங்கேயும் இங்கேயும் ஒரு நடைய கட்டி நல்லா சுட சுட தண்ணி எடுத்து வாயில் ஊற்றிட்டு அங்கேருந்து ஒரு 6:30 மணி போல் 3 பனானாவை ஆட்டையை போட்டு ஜிம் பேக்கில் போட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி சிட்டா பால் சப்ளைக்கு போயாச்சு. பால் சப்ளை போய் ஒவ்வொரு லைன் வீட் லைன் கடை லைன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வெயிட் செக் பண்ணோம். இன்றைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 78.3 கிலோ. அகைன் 77லேருந்து 78 வந்தாச்சு. இன்றைக்கி ஷோல்டர் டே. எப்போதும் போல் ஷோல்டருக்கு லேட்டரல் ரைஸில் ஸ்டார்ட் பண்ணோம். லேட்டரல் ரைஸ் 3 செட்டும், ஃப்ரண்ட் ரைஸ் 3 செட்டும், ஷோல்டர் தம்பிள் ப்ரெஸ் 3 செட்டும், ஃபேஸ் புல் 3 செட்டும், ஸ்ட்ரட்ச் 3 செட்டும் போட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை முடிச்சுட்டு இருட்டறையில் போய் நம்ம நேராக வந்துட்டு போஸ்டிங் போட ஆரம்பிச்சிட்டோம். நண்பர்களே, 78 கிலோலையும் லைட்டாக 6 பேக்ஸ் எட்டி பார்க்குது நண்பர்களே. 6 பேக்ஸ் இல்லை நண்பர்களே, ஃபஸ்ட்டு 2 பேக்ஸ் எட்டி பார்க்குது நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் ஃபேட் கட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். காலை உணவுக்கு கார்ப்ஸுக்கு ஒரே ஒரு தோசையும், புரதசத்துக்கு 3 முட்டையை போட்ட ஆம்லேட்டையும் சாப்பிட்டுட்டு ஃபீனிக்ஸ் பையை தூக்கிட்டு நேராக கிளம்பி ஆஃபீஸ் வந்தாச்சு. ஒரு 11:15 ஆஃபீஸ் ரீச் ஆயாச்சு. எப்போதும் போல் கீபோர்டை தட்ட ஆரம்பிச்சிட்டோம். கீபோர்டை தட்டு நேராக கிளம்பி ஒரு 1-1:15 போல் கிளம்பி லஞ்சுக்கு வந்தோம். லஞ்சுக்கு ஹோம் ஷெஃப்டில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு மேக்ரோனி அது இதுன்னு வாங்கிட்டு நம்ம எப்போதும் போல் சிக்கன் கொண்டு வந்த டயட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் டைடலுக்கு வெளியே நடைப்பயணம். நடைப்பயணத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா சரசரன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மலையில் அங்கேருந்து விருட்டுன்னு ஓடி வந்து மேலே வந்தால் இன்றைக்கி வந்துட்டு கேரம் போர்ட் ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விறுவிறுன்னு டாஸ் போட்டு கேரம் போர்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. சுற்றி எல்லாம் கிளாப் தட்டி வேடிக்கையை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ மேட்ச் விறுவிறுன்னு நடக்குது. ஸோ பெஸ்ட் ஆஃப் 3 யார் பெஸ்ட் ஆஃப் 2 வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். ஸோ வந்துட்டு ஒரு சைடு கார்த்திக் ஸ்கொயரும், கார்த்திக் சங்கர் அண்ட் கார்த்திக் காளிமுத்து ப்ரோவும், இன்னொரு சைடு சந்தோஷ் அண்ட் அவர் டீம்மேட் நேம் மறந்து போச்சு, அவரும் மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ விறுவிறுன்னு மேட்ச் நடக்க எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கையை பார்க்க ஆரம்பித்தோம். அண்ட் தென் இந்த கூட்டத்தில் நான் எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அங்கே உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டே வேடிக்கையும் பார்த்துட்டு இருந்தோம். ரெட்டை வச்சு மேட்ச் ரொம்ப நேரமாக இழுத்துட்டே போச்சு. கடைசியில் எப்படியோ சந்தோஷ் அண்ட் கோ மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அதை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தால் நீ ஏன் சமைச்சுக்கோடான்னு சொல்லி எப்போதும் போல எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அதனால் 3 ஆஃப் பாயிலில் போட்டு அடிச்சு நோத்திட்டு கொஞ்சம் நான் சொன்னல வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துட்டு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி வரையும் வேலையை பார்த்துட்டு குட் நைட்னு படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு. இன்றைக்கி பெருசாக எந்த ப்ராக்ரஸும் இல்லை. ஒர்க் முடிக்கிறதுக்கே 2:30 ஆயிடுச்சு. ஜிம்முக்கு மட்டும் கரெக்டாக போனோம். பட் அதுலேயும் கார்டியோ இல்லை. வெயிட் ஆல்ரெடி ஏறி கிடக்கு. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒன்றா எடுத்துகிட்டு வரணும் திரும்பி அகைன். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.